இல்லை காலையில் ட்ரெயினில் பார்க்கல, அதான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். இப்போ என்னால் பேச முடியாது. என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்காரு. நான் உங்களை ட்ரெயினில் மீட் பண்ணுறேன். ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்காருன்னு லைனே கட் பண்ணீங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது தானே, அவர்கிட்ட நான் பேசியிருப்பேன். வேற ஒரு ஆம்பளையோட நான் பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா என்னை கொன்னே போட்டுருவாரு. அப்புறம் ஏன் பேசுறீங்க? கரெக்டு தான், பேசக்கூடாது. பேசிட்டு தானே இருக்கோம். ட்ரெயினில் மீட் பண்ணுறோம், பேசுகிறோம், ஃப்ரெண்ட்லி. இதில் என்ன இருக்குது? மறைக்கணும்னு அவசியம் இருக்கா என்ன? உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லி பாருங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கண்டுக்க மாட்டாங்களா? டெய்லி ட்ரெயினில் மீட் பண்ணுறேன். பக்கத்தில் உட்காந்துருக்கோம், நிறைய பேசுகிறோம். ஒரு நாள் பார்க்கலன்னா உடனே ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்குறோம். சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நமக்கு தான் புரியும், அவங்களுக்கு புரியாது. நிறைய வேலை இருக்கா இன்னைக்கு? வெட்டி. ஏன் சாப்பிடலாமா? காலையில் டிஃபன் சாப்பிடல, பசிக்குது. டைம் இருந்தா கம்பெனி கொடுங்க. அப்போ மாம்பழத்தில் இறங்கிடலாம். விடுங்க, பரவாயில்ல. நான் தான் இல்லை பரவாயில்ல, நான் கொடுத்துட்றேன். உங்க பையன் போட்டோவா? ஐயோ அழகா இருக்கான். உங்க மனைவி அழகா இருக்காங்க. பேர் என்ன சொன்னீங்க? கல்யாணி. நீங்க அதிர்ஷ்டசாலி தான். இல்ல அவங்களா? அப்புறம் நல்ல ரொம்ப அழகா இருக்கா உண்மையிலே. ஆக்சுவலாக என் பையன் நந்தாவுக்கு உடம்பு சரியில்லை. ஜூனைல் டயபிட்டிஸ். திடீர்னு சுகர் லெவல் ட்ராப் ஆகிடும், மயக்கம் போட்டு விழுந்துருவான். முதல்ல ஒரு ஊசி, இப்போ 3. அவன் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸோட ஒரு இன்ஜெக்ஷன் போகும். அதுதான் அவனை காப்பாற்றிட்டுருக்கு. 2 வருஷமாக எங்கள் 3 பேருக்குள்ள இதுதான் வாழ்க்கை. ஐயோ பாவம் குழந்தை. எங்களுக்கு நிறைய பேரை தெரியாது. சொந்தக்காரங்கன்னு பார்த்தா அவ சைட்லையும் சரி என் சைட்லையும் சரி யாரும் இல்லை. என்னமோ தெரியல, உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. உங்க கண்ணில் ஒரு சோகம் இருந்துட்டே இருக்கேன்னு யோசிச்சேன். அது இப்போதான் புரியுது. ஆட்டோ. ஆம்பளைங்க பொதுவாகவே முரடனுங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே அப்படிதான். அப்பா, அண்ணன், வீட்டுக்காரர், மொரட்டு கும்பல். ஆனால் நீங்கள் ரொம்ப சாஃப்டே. நீங்கள் பேசினா எனக்கு கேட்க கூட மாட்டேங்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கு உங்கள் குரல். உங்களை மாதிரி நிறைய பேர் இல்லை உண்மையிலேயே. ஹலோ, எப்படி இருக்கீங்க? கடைசியாக நம்ம மீட் பண்ணி 1 hour கூட ஆகலை.
இல்லை சாயந்தரம் எந்த ட்ரெயினுன்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். மீட் பண்ணலாமா? ட்ரெயினில் தானே? இல்லை 7:30 டின்னர். உங்களுக்கு ஓகேயா? லேட் ஆகிடாது? நான் ஏதாச்சும் சொல்லிக்கிறேன். நீங்கள்? எனக்கு ஓகே. அப்போ 7:30 சைனா டவுன். ஓகே. ஓகே, பார்க்கலாம். சரி. ஹலோ கல்யாணி, சாயந்தரம் கொஞ்சம் லேட்டாக வருவேன். ஒரு ரீஜனல் கான்ஃபரன்ஸ் இருக்குது, 10 மணி ஆகும். பரவாயில்ல? பரவாயில்ல. நீ பார்த்துக்கிறியா? ஓகே. நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். வீட்டில் என்ன சொன்னீங்க? ஒரு அழகான பொண்ணோட டின்னர் சாப்பிட போகிறேன்னு சொன்னேன். நீங்கள்? அதே தான், ஒரு அழகான பொண்ணோட டின்னர் சாப்பிட போகிறேன்னு சொன்னேன். இங்கே அடிக்கடி வருவீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு. எங்கே இப்போல்லாம் வெளியே போகிறதே இல்லையே. தனியாக வந்து சாப்பிட முடியும்? கல்யாணிக்கு நான் ரொம்ப செலவு பண்ணுறது பிடிக்காது. ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து தான் சேர்த்து வச்சுருக்கோம். நந்தாவுக்கு எப்போ தேவைப்படுன்னு சொல்ல முடியாது. பேங்க்கில் கொஞ்சம் பணம் போட்டு வச்சுருக்கோம், ஒரு 8 lakhs. ஓ, அப்போ சாப்பிட்டதுக்கு நான் பணம் கொடுக்குறேன். சே சான்ஸே இல்லை. நான் அதுக்கு சொல்லலை, நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னேன். இல்லை, நான் கொடுக்குறேன். நான் தான் இங்கே வரலான்னு சொன்னேன். எனக்கும் இங்கே வந்து சாப்பிட்ணுன்னு இருந்தது. என்ன நடக்குதுங்க? இங்கே நம்ம 2 பேருக்குள்ள சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் காஃபி, ஐஸ்கிரீம், உங்களுக்கு எது பிடிக்குமோ. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? ட்ரெயின் வேண்டாம், டாக்ஸிலே போயிடலாம். தாம்பரம் வரைக்குமா? ம். யாராவது பார்த்துட்டாங்கன்னா? நிறைய பேர் தெரியாதுன்னு சொன்னீங்க. சரி, கிண்டி வரைக்கும் ஆட்டோ, அதுக்கப்புறம் டாக்ஸி. சார் எங்கே சார்? கிண்டி போகணும். இந்தியா சார். ஏதாவே நீ சவாரி முடிச்சுட்டு அண்ணனார் வந்துரு, நான் அப்படியே போகிறேன். மேடம் வாங்க மேடம், ஏறுங்க. சார் கிண்டி போயிட்டு திரும்ப வரும்போது சவாரிலாம் ஒன்றும் கிடைக்காது சார். ஏதோ 10-20 ரூபா போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். எதனா பார்த்து செய்யுங்க சார். சரி. ஏய் மச்சே வரட்டா. ஏய் ஏய் என்ன பண்ணியா? ஏய் 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 நிறுத்து கீதா. ஏய் நிறுத்து. ஏய் நிறுத்து கீதா.
எனக்காகவா? நான் மறக்கவே மாட்டேன். என்னை கொண்டு போயிருந்தாங்கன்னா கடைசியா காலேஜில் அடித்தேன் ஒருத்தன். அதுவும் ஒரு பொண்ணுக்காக தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ. கீதா வேண்டாம். இப்போ வேண்டாம். எப்போதுமே உங்க கூட இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நான் அதை கேட்கவும் மாட்டேன். ஆனா நீங்க எனக்கு வேணும். சரி, குரோம்பேட் ஸ்டேஷன்ல என்ன விட்டுடுங்க. அங்கேருந்து நான் ட்ரெயினில் போயிடுறேன். என் கணவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா தாம்பரம் ஸ்டேஷனுக்கு வந்து என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. சரியா? டாக்ஸியில் போயிடலாமா? எவ்வளோ டைம் ஆகும்? இங்கேருந்து 1/2 மணி நேரம். போகலாம். அரை மணி நேரம் கனவாவது காணலாமா? அதுக்காக எனக்கு உரிமை இருக்கா?